அது ஒரு எழில் மிகுந்த கிராமம். அந்த கிராமத்துல நெறைய வீடுகளும், மலைகளும், வயல்வெளிகளும் நெறைய இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த கிராமத்துல 2 அண்ணா தம்பியும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க விவசாயம் தான் அவங்களுடைய தொழில். அப்போ ஒருத்தர் ஓடி வராரு வேகமா. "என்ன முனுசாமி இவ்வளோ வேகமா ஓடி வரேன்னு?" சொல்லி அந்த அண்ணா தம்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த முனுசாமி சொல்றாரு, "ஐயா, உங்க வயல்ல தீப்பிடிச்சிருச்சு. கொஞ்சம் பேர் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நெருப்பெல்லாம் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க." அப்போ அந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற வயல்வெளியை போய் பார்க்குறாங்க. அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது நேற்று தான் அந்த காட்டில் கரும்பு நல்ல விளைச்சல்ல இருந்தது. திடீர்னு தீப்பிடிக்கவும் அந்த அண்ணன் ரொம்ப அழுதுட்டுருக்கிறாரு. அப்போ அவங்க தம்பி சிரிச்சிட்ருக்கிறாப்புல. "ஏய், என்னப்பா, உனக்கு மூளை எதுவும் குழம்பிடுச்சா? நீ இப்படி சிரிச்சிட்ருக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு அந்த தம்பி சொல்கிறாரு, "ஐயா, நான் நேற்றே என்னுடைய அறுவடையெல்லாம் நான் அறுவடை பண்ணிட்டேன். என்னுடைய கரும்பெல்லாம் சந்தைக்கு விலைக்கு நான் அனுப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. "அது வெறும் வைக்கல் தாங்க. நானே அதை கொளுத்தணும்னு நினச்சேன். அதுவே எரியுது. அன்னன்னைக்கு வேலையை நம்ம அன்னன்னைக்கே முடிக்கணும். காலம் தாழ்த்தியதால் அண்ணனுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. இந்த கரும்பை போலத்தான் வயது முதிர்ந்தோர்களும் அவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். காலன் அழைத்து சென்ற பின் வருந்தி பயனில்லை."